நாட்டிலேயே குஜராத் மாநிலத்தில்தான் போதைப்பொருள் புழக்கம் அதிக அளவில் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் MLA லட்சுமணன் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய TKS இளங்கோவன் தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகளை சிலர் முதலாளிகளை மிரட்டி குஜராத்திற்கு கொண்டு செல்வதாக சாடினார். நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஒன்றிய அரசுகள் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை, தமிழர்களின் முன்னேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளில் இங்கே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம ஊருக்கு கொண்டு வந்த தொழிற்சாலை அதை மிரட்டி, அந்த தொழிற்சாலை முதலீட்டாளர்களை மிரட்டி குஜராத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. உலக அமைதி தினத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 2950 மாணவ மாணவிகள் சமாதான புறா வடிவில் அணிவகுத்து உலக சாதனை படைத்தனர். தொடர்ந்து அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தி வெள்ளை நிற புறாக்களும் பறக்கவிடப்பட்டன. இதற்கான நிகழ்வில் திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி 2 சிறுமிகள் யோகா செய்தவாறே உலக சாதனை படைத்துள்ளனர். இடையர் வலசையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பார்த்திபன் தங்கச்செல்வி தம்பதியின் மகள் வர்ணிகா இந்தியாவில் உள்ள 70 நகரங்களின் புனைப்பெயர்களை யோகா செய்தவாறே கூறி உலக சாதனை படைத்தார். இதேபோல் பிரபு கமலா தம்பதியரின் 4 வயது மகள் இத்திகா A முதல் Z வரை 5 வார்த்தைகளை கூறியபடி யோகா செய்தவாறே சாதனை படைத்தார். சாதனை சிறுமிகள் வர்ணிகா, இத்திகாவை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலியில் மாணவிகளின் விடுதியில் பாலியல் தொல்லை அளித்த புகாரில் வார்டன் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்லாமிய மாணவிகளுக்கான தங்கும் விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு வார்டன் அபுபக்கர் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகள் சிலர் பெண் வார்டன் வகிதாவிடம் புகார் அளித்தும் அவர் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவிகள் பெற்றோரிடம் கூறி அவர்கள் மூலம் புகார் அளித்தனர். அதன்படி அபுபக்கர் வகிதாவை போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நடத்தி வரும் ஒன்றிய அரசின் வாக்குத்திருட்டு மோசடி தொடர்பான கருத்துக்களால் தொகுக்கப்பட்ட வாக்குத்திருட்டு மோசடி என்ற நூல் கோவையில் வெளியிடப்பட்டது. பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரக்வி இந்த நூலை வெளியிட்டார். பின்னர் அவர் உரையாற்றுகையில் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகள் ஜனநாயகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக குற்றம் சாட்டினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் கீழப்பாவூர் பகுதிகளில் கேந்தி பூக்களின் விலை வெகுவாக குறைந்ததால் அவற்றை விவசாயிகள் சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக கேந்தி பூக்களின் விலை கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய்க்கும் அதிகமாக விற்கப்படும் நிலையில் 10 முதல் 20 ரூபாய் வரை விலை போகிறது. வியாபாரிகளும் கேந்தி பூக்களை வாங்க மறுப்பதால் விவசாயிகள் சிவகாமிபுரம் சாலையோரம் கொட்டிச் செல்கின்றனர். சம்சாரிகளிலிருந்து பூ வரத்து அதிகமாக வரும்போதும் மக்களுக்கு தேவையில்லாத நேரம் போதிலும் பூ விலை மிகவும் மலிவான விலைக்கு விற்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 3000 கன அடி உபரி நீர் தேசிய கொடி வண்ணத்தில் கொட்டுவது சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேசிய கொடியின் நிறத்தில் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு ஜொலிக்கும் சாத்தனூர் அணை சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்துள்ளது. மயிலாடுதுறை அருகே 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நீர்வழிப்பாதைகளை ஆகாய தாமரைகள் ஆக்கிரமித்து புதர்கள் மண்டி கிடப்பதால் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமங்கலம், பனையூர், தேவனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எல்லை வாய்க்கால் என்று அழைக்கப்படும் வெட்டாற்றில் ஆகாய தாமரைகள் மண்டியுள்ளன. இதனால் விளைநிலங்களில் புகுந்த தண்ணீரை முழுமையாக வடிய வைக்க முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆகாய தாமரை இல்லைன்னா தண்ணி சீக்கிரமாக வடிஞ்சிருக்கும். இந்த விவசாயிகள் இந்த அறுவடை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த மழை காலத்துக்கு முன்கூட்டியே இப்போ மழை பெய்யுது. இந்த விவசாயிகள் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. மழை காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதிகமாக மழை பெய்யுமானங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ மழை காலம் தொடர்றதுக்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த வாய்க்கால தூர்வாரினாதான், இந்த ஆகாய தாமரை எடுத்தாதான் வர மகசூலை நாங்கள் காப்பாற்றலாம்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் 12 பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்க இன்று முதல் வனத்துறையினர் முழு வீச்சில் களமிறங்குகின்றனர். யானையை பிடிக்க முதுமலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட 4 கும்கி யானைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்களும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அந்த யானை பிடிபடாததால் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து 15 நாட்கள் கிரால் கூண்டில் அடைத்து அதன் தன்மையை மாற்றி காலர் ஐடி பொருத்தி அடர் வனத்தில் விட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து கூடலூர் அருகே பிரத்யேக கிரால் கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே மேலையூர் கிராமத்தில் இணைப்பு சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நத்தம் ஆறுபாதியை இணைக்கும் இணைப்பு பாலம் 1955ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இந்நிலையில் ஒரு வாரமாக விட்டுவிட்டு பெய்த கனமழையால் பாலத்தின் இணைப்புச் சாலையின் ஒரு பகுதியில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன.